அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த இந்தியா உலக அரசியல் ஒரு புதிய கணக்காக பார்க்கப்படுது. அமெரிக்கா தான் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க, வரி அப்படிங்கிற பேர்லையும் அதிரடியான நடவடிக்கை அப்படிங்கிற பேர்லையும். அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு இந்தியா அதிர்ச்சி கொடுத்துருக்கிறதா, என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செய்தியாக தான் இங்கே இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு கடந்த சில காலமாக ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு அமைதியான ஒரு மறைமுகமான ஒரு கடுமையான மோதலாக கூட இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இடையில தான் ஆப்கானிஸ்தான் விமானப்படை தளம் குறித்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. என்ன நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் எடுத்த நிலைப்பாட்டை தான் இந்தியாவும் எடுத்திருக்காங்க. அப்போது ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த விவகாரத்தில் ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க. அமெரிக்கா எதிர் புள்ளியில் இருக்கிறது. பல ஆண்டுகளாகவே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள்லாம் இருந்து வந்தாங்க. இந்த படைகள் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக வெளியேறினாங்க. அமெரிக்க படைகள் வெளியேறிய சில நாட்களையே அங்கிருந்த அரசு கவிழ்ந்தது. தாலிபான்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி பிடித்தாங்க. இதற்கிடையே தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் விமான தளத்தை தாலிபான்கள் அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தாலிபான்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்குது. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது பக்ராம் விமான தளத்தை அமெரிக்கா தான் உருவாக்கியிருந்தாங்க. இதை சுட்டி காட்டி தான் அந்த விமானப்படை தளத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்காரு. இருந்தாலும் இதுக்கு ஆப்கானிஸ்தான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஆப்கானிஸ்தானில் வெளிநாடு இராணுவத்தை நிறுத்தவும், ஆப்கானிஸ்தானில் மற்ற நாடுகள் தங்களுடைய இராணுவத்தை நிறுத்துறதுக்கும் அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கும் இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடந்த மாஸ்கோ ஃபார்மட் பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தானை மேம்படுத்துவது தொடர்பான விரிவான விவாதங்கள்லாம் அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்டது. அதில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட ஒரு 6 நாடுகளும் இந்தியாவும் பங்கேற்றாங்க. இப்போ தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கி இந்த மாநாட்டில் பேசுகிறார். அந்த மாஸ்கோ ஃபார்மட் பேச்சுவார்த்தையில் முதல் முறையாக கலந்துக்கிறார். அதை தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிநாடுகள் தங்களுடைய இராணுவத்தை ஆப்கானிஸ்தானிலையும் மற்ற நாடுகளையும் நிலைநிறுத்தக்கூடிய முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு உதவாது. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆதரவு அளிக்கப்பட வேண்டும். அப்படிங்கிற போதிலும் கூட ஆப்கானிஸ்தான் மண்ணில் வெளிநாடுகள் வந்தால் அது அண்டை நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே இருக்கும் அப்படின்னும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிராந்திய நாடுகள் மற்றும் பிற நாடுகளுடனும் ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது அவசியம் அப்படின்னும் அந்த நாடுகள்லாம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் தான் இந்தியா, ரஷ்யா, சீனா இவங்களை தவிர ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், அப்புறம் உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க. இந்தியா சார்பில் வினய்குமார் தலைமையிலான குழு இதில் கலந்துக்கிறாங்க. சுதந்திரமான, அமைதியான மற்றும் நிலையான ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு அளித்த இந்தியா ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு சமூக பொருளாதார வளர்ச்சி தேவை அப்படின்னும் வலியுறுத்தி இருக்காங்க. அதோட வெளிநாட்டு சக்திகள் ஆப்கானிஸ்தானில் இருக்கவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தான் பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தில் பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்த அரசு அதுக்கு எதிராக இருக்காங்க. அரசு அது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் ஆப்கானிஸ்தான் சரியான நடவடிக்கைகளை எடுத்து வரதாகவே தெரியுது. போதைப்பொருள் பயிர்கள் சாகுபடி செய்யப்படக்கூடிய பகுதிகளையும் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கார். போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாதம் உள்ளிட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எல்லா உதவிகளையும் வழங்க ரஷ்யா தயாராக இருக்காங்க அப்படின்னு ஆப்கான் மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை உறுதிப்படுத்த விரும்புவதாகவும் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவிச்சிருக்கார். அப்போது முழுக்க முழுக்க எல்லா நாடுகளும், ரஷ்யா, சீனா, இந்தியா எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளும் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் குறிப்பாக இந்தியா இப்படிப்பட்ட வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக எடுத்திருக்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் அமைந்திருக்கிறது. இது என்ன விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.